السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹா நபியின் தனி சிறப்புகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தான், ஆனால் நம்மை போன்ற மனிதர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாமனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், அனைத்து விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவம் பெற்றவர்கள் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, திருக்கலிமாவில் கூட திருநபியின் கலிமா என்பது தனித்துவம் பெற்றதுதான். ஏனென்றால், இந்த உம்மத்தில் உள்ள எல்லோர்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றுதான் நாம் சொல்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஹாதத் கலிமா எப்படி இருக்கும் என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் என்று இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று நான் சாட்சி சொல்கின்றேன். மேலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஷஹாதத் எப்படி இருக்கும் என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் என்றும், மேலும் அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதராக நான் இருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஹாதத் இருக்கும், கலிமா இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் இந்த கலிமாவை, நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை ஒரு இந்த உம்மத்தில் உள்ள எந்த ஒரு நபர் சொன்னாலும் அவர் காஃபிர் ஆகி விடுவார். காரணம் என்னவென்றால், பெருமானாரை தவிர வேற யாரும் அன்னி ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தொழுகையில் கூட நபி அவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் தான். அவர்களுடைய தொழுகைக்கு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதில் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. ஏனென்றால், நம் அனைவர்களுக்கும் ஐவேளை தொழுகை தான் ஃபர்தானது, கடமையானது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வேளை தொழுகை ஃபர்தானது. என்னது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகையும் ஃபர்தானது தான். ஆனால் இது நமக்கு ஃபர்து கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவம் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் ஜகாத் கொடுப்பது அவர்களின் மீது ஃபர்தோ வாஜிபோ அல்ல. அதுபோல் பெருமானாருக்கு ஜகாத் கொடுப்பதும் ஃபர்து கிடையாது. பெருமானாருக்கும் எந்த உம்மத்தும் ஜகாத் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான், குல் யா இபாதியல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் என்ற இந்த திருவசனத்தில் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், குல் யா இபாதியல்லதீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோர்களுக்கும் அரசர்களாக இருக்கின்றார்கள். நாம் அவர்களுடைய அடிமைகளாக இருக்கின்றோம். ஒரு எஜமான் தன்னுடைய அடிமைகளுக்கு ஜகாத் கொடுப்பது என்பது கூடாதது, அது அவரின் மீது ஃபர்து கிடையாது. அதுபோல் ஒரு அடிமை தன் எஜமானுக்கு ஜகாத் கொடுப்பது என்பதும் கூடாத ஒரு விஷயம்தான். இது ஷரியத்துடைய சட்டம் கூட. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தின் அடிப்படையில் நம் அனைவர்களுக்கும் அவர்கள் எஜமானாக அரசர்களாக இருக்கின்றார்கள் என்று தஃப்சீர் ரூஹுல் பயானில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நோன்பில் கூட நமக்கும் பெருமானாருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனித்துவம் பெற்றவர்கள் தான். ஏனென்றால் அவர்களை போல் நாம் நோன்பு கூட வைக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமே விசால், இடைவேளை இல்லாத நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இதை பார்த்த சஹாபாக்களும்
இது போல சௌம விசாரை வைப்பதற்கு அவர்களும் முயற்சி செய்தார்கள், அதன்படி நோன்பு வைத்தார்கள். ஆனால் சஹாபாக்களால் அப்படி நோன்பு வைக்க முடியவில்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், உங்களுக்கு நான் என்னை போல் நோன்பு வைப்பதற்கு ஏவவில்லையே, நீங்கள் ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வைப்பதை பார்த்து நாங்கள் நோன்பு வைத்தோம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் உங்களில் யார் இருக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அபீது யுதுஇமுனி ரப்பி வ யஸ்கீனி, நான் என் ரப்பை கொண்டு உணவளிக்கப்படுகிறேன், பானம் புகுட்டப்படுகிறேன், என்னை போல் உங்களில் யார் இருக்கின்றார் என்று கேட்டார்கள். இது கூட நோன்பில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் தான். இப்படி வணக்கங்களில் அனைத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவம் பட்டவர்கள் தான். நம்மை போன்ற மனிதர்களாக நாயகம் இந்த உலகில் இருந்தாலும் ஆனால் அவர்கள் நம் போன்ற மனிதர் கிடையாது என்பதுதான் உண்மை. அவர்கள் மனிதர்களில் புனிதராக வாழ்ந்தார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்களில் சிலதில் ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் நமக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை புரிந்து அவர்களுடைய அந்தஸ்துகளை விளங்கி வாழக்கூடிய உன்னதமான ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.